ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸு. இன்றைக்கி வந்து குட்டீஸ்க்கும் லீவு, எனக்கும் லீவு. ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டாங்க. போகிறவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் லீவ் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து லீவ் அதிகமாக இருக்குது, சர்வீஸ் கம்மியாக இருக்குது, அதனால் லீவ் போட்டாங்க. நான் வெஜிடபிள் ரைஸ் தான் செய்கிறேன்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் எதுவும் கஷ்டப்படுற காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாதம் வடித்து ரசம் வச்சுருன்னு சொன்னாங்க. அவங்க என் மேலே அக்கறையாக சொல்லலை. அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் பிடிக்காது, அதனால் சொன்னாங்க. அதனால் ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். அப்புறம் நல்ல ரசம் வச்சுருக்கேன். தக்காளி ரசம் தான், பருப்பு தண்ணிலாம் இல்லை, சாம்பார் வைக்கிறனால ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 அவரைக்காய் மாதிரி இருந்தது, சாம்பார் வச்சுட்டு மீதி அந்த அவரைக்காயில் ஒரு பாதி கேப்சிகம் போட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணியிருக்கேன். வடகம் தாளித்து இந்த வானலோடைய தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து வானலில் சாதம் போட்டு பாப்பா கொடுத்தா சாப்பிடுதான்னு கேட்டு கொடுக்கலான்னு. தம்பிக்கு வந்து ரசம் பிடிக்காது. அவருக்கு வந்து நேற்று வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ சாம்பார் இருக்குது, எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். எப்படி ஊற்றுறதுக்கு மனசே வரல. அவருக்கு நேற்று சாம்பார், இன்னைக்கு சாம்பார் எல்லாமே டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. சாம்பார் சாதம்னு சொல்லி நம்ம பசிட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவார். காலையில் ஹஸ்பண்ட் வந்து இந்த சாம்பாரில் தான் ஒரு தோசை சாப்பிட்டாங்க. குட்டீஸ் 2 பேரும் நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டாங்க. மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ரைஸும் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் நான் வந்து சஷ்டி விரதம் வந்து தொடங்கியிருக்கேன். நான் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் சஷ்டி விரதம் இருந்துட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு விபரம் தெரிஞ்சதுலேருந்து சஷ்டி விரதம் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் என்ன மட்டும் இருக்க வேணாம், ஸ்கூலுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், பசங்கிட்ட கத்தணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு 7 வருஷம் குழந்தையே இல்லை, நான் சஷ்டி விரதம் இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. இன்றைக்கி ஒரு 5 மணிக்கே ஏஞ்சி வீடெல்லாம் தொடச்சிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டு வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைலாம் பண்ணேன். இன்றைக்கி பூஜை நல்ல முறையாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது பார்ப்போம். இந்த 6 நாள் நல்லபடியாக விரதத்தை முடிக்கிறதுக்கு கடவுள் தான் நமக்கு சக்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.